வருஷம் வருஷம் மன்னார் காலேஜ்ல சீட்டு நம்ம பசங்களுக்கு திருமணத்துல வாங்கி ஏழை கடந்த வருஷம் உச்சப்பட்ட ஒரு 4 குடும்பத்துக்கு போய் சீட்டு கேட்கிறேன் மார்க் எடுத்துருக்கான் இவ்வளவு மார்க் எடுத்துருக்கான் உட்கார சொல்லிருக்கான் உட்கார கூட சொல்லல நிக்க வச்சே பேசினான் எனக்கு என்னன்னா இந்த சமுதாயத்துக்கு ஒர்க் பண்ணா நான் கேட்டு போயிருந்தது சர்டிபிகேட்டை வடிவங்கள் போட்டுருக்கேன் ஒருத்தருக்காக கேட்டு வந்திருக்கேன் அவனுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு சரி ஃபார்வர்ட் டு பிரின்சிபல் ஹெட் மாஸ்டர் அந்த மாதிரி ஃபார்வர்ட் பண்றாங்க நான் அங்க போய் நிற்கிறேன் அவரும் வந்து ஏன்னா எனக்கு வந்து திருமணத்துல நம்ம சமுதாயத்துல ஒரு இது இருக்கு இளைஞருக்கு வந்து ஒரு பேர் இருக்கு வந்தவன் என்ன அசிங்கா அவமானம் 2 நாள் முன்பே அனுப்பிச்சுட்டான் சீட்டும் தரல இன்னும் தரல கடைசி என்ன சொல்லிட்டு இதை சொல்றதுக்காக மெயினா வரேன் நம்ம வந்து ஏதாவது ஒரு இது பண்ணணும் நம்மளுடைய எதிர்ப்பை எப்படி மதிப்பு நான் சொல்ல நினைக்கிறத இந்த இடத்துக்கு சொன்னாதான் சரியா இருக்கும் அதை வீடியோ எடுத்து அவங்களுக்கு போட்டு காட்டணும் நம்ம யாருக்கு எதிர்த்து பயந்தவங்க கிடையாது அப்படின்றதுனால இது பண்ணேன் அதுக்கப்புறம் இதுல என்ன விஷயம்னா நான் கூட்டு போனவர் உச்சப்பட்டியுடைய பழைய பிரசிடண்ட் கார்த்தியை கூட்டு போனாங்க அப்போ நான் போறேன் கிடைக்கல மறுநாள் அவர் போய் அந்த சீட்டை வாங்கி எதுக்குன்னு கேட்டா உனக்கு வந்து நீ ஒரு ரவுடி மாதிரி இருக்க நீ வந்து உள்ள வந்து மாற போற என்ன என்னை பத்தி ஒரு எண்ணங்கள் இருக்கு அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நம்ம மனசுல இருந்தா எவ்வளவு பேர் உறுப்பினராக இருக்கிறாங்களோ சட்ட பிரகாரம் நாங்க தான் மெஜாரிட்டி அதனால நாளைக்கு போலீஸை கூப்பிடுவேன் சட்ட பிரகாரம் தான் நடக்கும் அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான ஃபேக்டரை கையில் வச்சுருந்தா எல்லாமே நடந்துட்டு இருக்கு அதை எப்படி இது பண்றதுன்னு எனக்கு தெரியல ஆனா டெஃபினட்டா எனக்கு பர்சனலா இவ்வளவு வருஷம் இந்த சமுதாயத்துக்காக மட்டுமே வேலை பார்த்த எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை ரெஸ்பெக்டை விட என் மைண்ட் சீட் தான் அதுதான் எனக்கு ஏற்பட்டது ஏன்னா அவனை மதிக்கிறான் அவன் நம்பி வந்துட்டான் நான் கூட்டு போங்கண்ணா அப்படி பண்ணுங்கண்ணா இது வந்து எனக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு அதான் நான் ரெகுலரா ஃபேஸ்புக்ல நம்ம அண்ணன் போட்டு பார்த்துட்டே இருக்கேன் அதுக்கப்போ இவரும் கரெக்டாக கூப்பிடுறாரு ஒரு இது வச்சுருக்காங்க கூப்பிட்டுருக்காங்க நம்ம போக முடியாதுன்னா அங்கே ஒரு டிஸ்கஷன் நடக்கும் நம்ம போகிறப்ப ஏதாவது குழப்பங்கள் ஆகும் இல்லை நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வைப்பாரு அதனால இதுதான் நம்ம வந்து பிரிவு வந்து தப்பு இல்லை நல்லபடியாக நம்ம செய்வோம் மாநாடு சிறப்பாக நடத்துங்க வேற எந்த வகையில் இருந்தாலும் சரி திருமணம் நம்ம ஆதரவு போட்டு முழுமையாக இருக்கு நீங்க சொன்ன கூப்பிடுதான் ஏற்க முடியாது அதை பற்றி ஆத்மாத்மா எனக்கு பதில் சொல்றேன் பாயிண்ட் நம்பர் 1 சீட் கொடுக்குறதுனால ஒருவேளை நெக்ஸ்ட் டைம் நீங்க அப்ரோச் பண்ணுறீங்க சீட் கொடுக்குறாங்க உங்களுக்கு நிலைப்பாடு நான் இன்னைக்கு கேட்டு போக மாட்டேன் இனிமேல் போக மாட்டேன் என்ன பண்ணணும் அப்படின்னு மனசு என்ன தோணுது இந்த சமையல் கண்டிப்பாக நயனா சொல்லுவாரு நாங்கள் ஒத்துக்கடை தாமரத்துலேருந்து திருமணத்தில் போய் செலுத்தலாம் ஒரு வயசுல எங்கள் அப்பா திருமணத்தில் வராது இன்னைக்கு 75 வயசு எங்கள் அப்பா ஒவ்வொரு தடவையும் காலேஜ் சம்பளம் போடுறப்போ திருமணத்தில் ஒவ்வொரு வீடாக அந்த ஆரம்பிச்ச காலத்தில் 10 ரூபா 20 ரூபான்னு எங்கள் வீடுகள் ஃபுல்லும் அந்த டயத்தில் காசு கொடுத்து சம்பளம் போட்டு எல்லாத்தையும் கான்ட்ரிபியூஷன் மதுரையில் இருக்க எல்லாரும் திருமங்கலம்ன்றது அங்கேருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணதான் எங்கள் நயனா சொல்லுவார் அப்போ நமக்கு வந்து இதை எப்படி பழைய மாதிரி நமக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன் அந்த ரைட்ஸை எப்படி கைப்பற்றுறது எப்படி வாங்குறதுன்றது எனக்கு ஐடியா இல்லை அதை செய்யணும் நீங்கள் செய்யறப்போ